கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். அல்லேலூயா. இன்னொரு பாடல் நம்ம பாட போகிறோம். மன்னன் இயேசு வருகிறார், நீ மகிழ்ந்து பாடிடு, மணவாளன் வருகிறார், நீ ஆயத்தப்படு. அல்லேலூயா. ஆனந்தமே, ஆடி பாடி நடனம் ஆடி ஆனந்தித்திடு. எத்தனை பேர் இயேசு கிறிஸ்து ரெண்டாவது வரப்போறார் அப்படின்னு விசுவாசிக்கிறீங்க? நல்ல சத்தமா. எதுக்கு வரப்போறாரு? எதுக்காக? சிலுவை மறுபடியும் சுமக்குக்கா? மறுபடியும் சிலுவை சுமக்குக்கா? கிடையாது. மறுபடியும் வரப்போற பொழுது அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை, அவருடைய அன்பு இப்ப இருக்கிறத காட்டிலும், முதல்ல இருந்ததை காட்டிலும் ரொம்ப கூடுனவரா வரப்போறாரு. அப்படிதானே? ஆமேனா? அப்படிலாம் வரமாட்டாரு. நியாய தீர்ப்புக்கு வரப்போறாரு. அல்லேலூயா. நீங்க பரிசுத்தமா, கர்த்தருக்கு பிரியமா, உண்மையா நீங்க அவரை நம்பி சேவிச்சிருந்தீங்கன்னா தைரியமா அவர் முன்னாடி நிற்கலாம். அல்லேலூயா. நான் வேலையில ஜாக்கிரதையா இருக்கிறவன் ராஜாக்களுக்கு முன்பதாக நிற்பாங்க. இது எழுத்தின்படியே பெரிய ஆசீர்வாதம். நீங்க உங்க வேலையில உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியத்துல நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா நீங்க நிக்கிற இடம் ராஜா தான். ரெண்டாம் வருகையில நீங்க ராஜாக்களுக்கு முன்பதாக நிற்கணும் அப்படின்னா நீங்க கருத்தா இருக்கணும். கர்த்தரை ஆராதிப்பதுல, கர்த்தரை தேடுறதுல, எல்லா காரியத்திலும் நீங்க உண்மையா இருக்கணும். அதனால இந்த பாடலை நம்ம நல்லா கரம் தட்டி பாட போகிறோம். மன்னன் இயேசு வருகிறார், நீ மகிழ்ந்து பாடிடு, மணவாளன் வருகிறார், நீ ஆயத்தப்படு என்று சொல்லி இந்த பாடலை நாம் பாடுவோம். நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு பழைய பாடல். என்னோடு சேர்ந்து நீங்க பாடுங்க. மன்னன் இயேசு வருகிறார், நீ மகிழ்ந்து பாடிடு, மணவாளன் வருகிறார், நீ ஆயத்தப்படு. மன்னன் இயேசு வருகிறார், நீ மகிழ்ந்து பாடிடு, மணவாளன் வருகிறார், நீ ஆயத்தப்படு. அல்லேலூயா. ஆனந்தமே, அல்லேலூயா. ஆனந்தமே, ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு, ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு. பாடுவோம். மன்னன் இயேசு வருகிறார், நீ மகிழ்ந்து பாடிடு, மணவாளன் வருகிறார், நீ ஆயத்தப்படு. மன்னன் இயேசு வருகிறார், நீ மகிழ்ந்து பாடிடு, மணவாளன் வருகிறார், நீ ஆயத்தப்படு. மகிமையானவர், மறுரூபமானவர், கிச்சிலி பழம் அவர் கிண்ணற தோட்டம். மகிமையானவர், மறுரூபமானவர், கிச்சிலி பழம் அவர் கிண்ணற தோட்டம். லீலி புஷ்பமே, சரோனின் ரோஜாவே, லீலி புஷ்பமே, சரோனின் ரோஜாவே. மேன்மையானவர், மகா மேன்மையுள்ளவர், மேன்மையானவர், மகா மேன்மையுள்ளவர். மன்னன் இயேசு வருகிறார், நீ மகிழ்ந்து பாடிடு, மணவாளன் வருகிறார், நீ ஆயத்தப்படு. சொல்லுங்க. மன்னன் இயேசு மகிழ்ந்து பாடிடு, ஆமென், மணவாளன் வருகிறார், நீ ஆயத்தப்படு. பொற்தல விதி அது பொற்பரன் விதி, பளிங்கு கற்களும் அங்கு பளிச்சிடுதே. பொற்தல விதி அது பொற்பரன் விதி, பளிங்கு கற்களும் அங்கு பளிச்சிடுதே. ரத்தினங்களும் இள நீலமும், ரத்தினங்களும் இள நீலமும், படிக பச்சை மரகதமும் பாடி போற்றுதே, படிகை பச்சை மரகதம் பாடி போற்றுதே. பாடுவோம். மன்னன் இயேசு வருகிறார், நீ மகிழ்ந்து பாடிடு, மணவாளன் வருகிறார், நீ
ஜொலிக்குதே, வெண் சிங்காசனம் பொன் சிரிக்குதே, வெண் சிங்காசனம் பொன் சிரிக்குதே, நட்சத்திரங்கள் கை கொட்டி பாடுதே, நட்சத்திரங்கள் கை கொட்டி பாடுதே, மன்னன் இயேசு வருகிறான் நீ மகிழ்ந்து பாடிடு, மணவாளன் வருகிறான் நீ ஆயத்தப்படு, மன்னன் இயேசு வருகிறான் நீ மகிழ்ந்து பாடிடு, மணவாளன் வருகிறான் நீ ஆயத்தப்படு. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு, ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு, சொல்லுவோம். ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு. அல்லேலூயா. சரி, இப்போ இயேசு கிறிஸ்து பவனி வந்தார். அதனால நடந்த நன்மை என்ன சொல்லுங்க பாப்போம். நன்மை என்ன? நன்மை பயங்கரமா பாக்குறீங்களே. ஏதோ ஒரு நன்மையை சொல்லுங்க. நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். இயேசு கிறிஸ்து அது ஓகே. வேற அடுத்தபடியா நம்மளை பத்திரமா பார்த்துக்கிடுவாரு. சரி ஓகே. அமுதா சிஸ்டர் எங்க வந்திருக்கீங்களா? எங்க இருக்கீங்க? நீங்க வசனம் வந்து மனப்பாடமா சொல்லிட்டு உங்க கேஸ் அவார்டை வாங்கிக்கணும். போன வாரமே கொடுக்கல, அதனால ஆயத்தமாயிருங்க. அப்போ ஒரே காரியம்தான். பவனி வந்து முடிஞ்ச உடனே அவருடைய சிலுவை பாடுகள் ஸ்டார்ட் ஆயிட்டு, சரியா? பவனி வந்து முடிஞ்ச உடனே அவருக்கு அடுத்தபடியாக ஸ்டார்ட் ஆனது அந்த சிலுவை பாடுகளுக்குரிய காரியம். இப்போ நம்ம நாட்டில் பவனி போகிறாங்க, நடைப்பயணம்லாம் போகிறாங்க இல்லையா? யாரெல்லாம் நடைப்பயணம் போனா? யாரு நடைப்பயணம் போனவர்கள்? அண்ணாமலை. யார் அவரு? யார் போனது? பாரதிய ஜனதா கட்சி. அண்ணாமலை. என் மண் என் மக்கள். யார் போனா? ராகுல் காந்தி போனாரு. ஓகே. அடுத்தபடியா வேற வந்து ஓகே இவர் போனாரு. பழைய ஆமா அவர் ஒருத்தர் போனாரு. காந்தியடிகள் தண்டி யாத்திரை போனாரு. அப்புறம் பழைய அத்வானி ரத யாத்திரை போனாரு. நிறைய அரசியல் தலைவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க? பாத யாத்திரை, ரத யாத்திரைலாம் போயிருக்காங்க. அப்படிதானே? அரு ஆமா. சரி, யாராவது விரும்புறீங்களா கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரைக்கும் நடந்தே போகணும்னு யாராவது விரும்புறீங்களா? சிரிக்கிறீங்களே? முடியாது இல்லையா? சரி, நாங்கள் உங்களை கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும்லாம் கூட்டு போக போகிறதில்ல. இப்போ எஸ்தர் வந்து இப்போ பக்கத்து லோக்கல் கவுன்சிலர் அவர்கிட்ட கேட்டாங்க ஃபோன் பண்ணி, தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலானதுனால எந்த ஒரு பவனி போகிறதா இருந்தாலும் என்ன பண்ணணும்? கேட்டுட்டு தான் போகணும், அதுதான் முறை அப்படின்னாரு. ஆனால் நம்ம போகிறதான் போகிறோம். அதனால் என்னென்னா, நம்ம எங்கள் பக்கத்தில் இது வரைக்கும் போகலாம். ராஜேஸ்வரி ஃபேன்சி, ஆனால் எதிர்த்த தெருவில் போய் அப்படி சுற்றி கூட வரலாம். எப்படி விருப்பம்? எப்படி போகலான்னு நினைக்கிறீங்க? அப்படியா? ஆமாம். அதனால் நம்மளும் பவனி போகிறோம். கர்த்தர் நல்லவர். அதனால் ஒரு 10 மணி 10:15 நம்ம கிளம்பலாம். ஒரு ஆராதனை முடிஞ்ச உடனே பவனி போகலாம். அப்போது சரி பார்த்துக்கலாம். அதான் 10:15. ஓகே. அப்போது இப்படி நிறைய பேர் ரத யாத்திரை, பாத யாத்திரைலாம் போகிறாங்க. அவங்களுடைய பிரயோஜனத்துக்காக போகிறாங்க. அவங்களுடைய சார்ந்திருக்கிற அரசியல் அமைப்புக்காக போகிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பாத யாத்திரை போனாலே எல்லா கட்சிகளும் என்ன பண்ணுறாங்க? பயப்படுறாங்க. அப்படி தான் பயந்துட்டாங்க. இயேசு கிறிஸ்து பவனி வரும்பொழுது பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேத பாரகர்கள், அந்த நாட்கள்ல இருந்த ஆட்சியாளர்களுக்கெல்லாம் ஒரு பயம், இவர் உண்மையிலே ராஜாவாக மாறி விடுவாரோ அப்படின்ட்டு. அந்த ஒரு பயம்தான் ஒரு சிலுவை பாடுக்கு நேராக அவரை நடத்தினது. அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டது நிமித்தம், நொறுக்கப்பட்டது நிமித்தம், பாடுபட்டது நிமித்தம் தான்
இன்னைக்கு நம்ம எல்லாம் உட்கார்ந்துருக்கோம். உண்மைதானே? நம்ம எல்லாம் கர்த்தரை அறிந்தவர்களாக உட்கார்ந்து இருக்கிறோம். அதனால டென்சி இந்த சிலுவை எல்லாத்துக்குமே ஆளுக்கு ஒன்று கொடுத்துட்டீங்கன்னா நம்ம இப்படி எழுந்து நின்று ஓசன்னா பாடுவோம். இயேசுவின் தாசரே உன்னதத்தில் தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னான்னு சொல்லி குட்டி பிள்ளைகள் கொடுங்கம்மா, எல்லாத்துக்கும் ஒவ்வொரு சிலுவை கொடுங்க, எல்லாத்துக்கும் கொடுங்க. ஆமாம், எல்லாத்துக்கும் பாதி பேர் அங்கே கொடு, என்ன பேர் பாதி எடுத்து அங்கே கொடு. ஆமாம், அப்படி கொடு. கல்யாண சுந்தரம் பிரதர் வாங்கி கொடுங்க, எல்லாத்துக்கும் அப்படி கொடுங்க, எல்லாத்துக்கும் கொடுங்க. ஆமாம், சரி. அப்படியே சிலுவை வாங்கினவங்க எல்லாம் எழுந்து நில்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. சரி, எல்லாரும் எழுந்து நில்லுங்க. சிலுவை தூக்கி பிடிக்கும்போது ஒரு வீடியோ எடுத்து. சரி, ஹல்லேலூயா. எல்லார் கையில வந்துட்டு தான் சிலுவை. நல்லா உயரமா பாட்டு பாடும்போது ஓசன்னா பாடுவோம்னு சொல்லும்போது நல்லா உங்களுடைய கரங்களை அசைத்து அந்த சிலுவையை அசைத்து நீங்க பாடுங்க. குட்டி பையங்க உங்களுக்கு வந்து வரலையா? இதான் வாங்கிக்கிடுங்க. சரி. டே மெல்வின் இங்க வா. சிலுவை வாங்கிக்க. ஓகே. டென்சி எனக்கு ஒன்று கொடு. ஓகே ஓகே, எல்லாரும் வச்சுக்கிடுங்க. ஓகே. சாம்சங் கொண்டு கொடு, சட்டப்பையில் வச்சுக்கணும். ரைட், ஓகே ஓகே. டென்சி சரி, பாடுவோமா? ஓசன்னா பாடுவோமா? சரி. டென்சி எல்லா சிலுவை பண்ணும்போது ஒரு ரவுண்ட் எடு கேமராவில். சரி சரி, எல்லா கைகள் நல்லா பிடிச்சிடுங்க. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. முன்னும் பின்னும் சாலே நகர் சின்ன பாலர் பாடினார். முன்னும் பின்னும் சாலே நகர் சின்ன பாலர் பாடினார். அன்று போல இன்று நாமும் அன்பாய் துதி பாடுவோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. சின்ன மரி மீதில் அல்ல கையில அப்படி அசைச்சு நீ போனார். சின்ன மரி மீதில் ஏறி அன்பர் பவனி போனார். இன்னும் என்னகத்தில் அவர் என்றும் அரசாளுவார். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. பாவமதை போக்கவும் இப்பாவியை கை தூக்கவும். பாவமதை போக்கவும் இப்பாவியை கை தூக்கவும். பாசமுள்ள இயேசையா பவனியாக போகிறார். பாசமுள்ள இயேசையா பவனியாக போகிறார். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. பாலகரின் கீதம் கேட்டு பாசமாக மகிழ்ந்தார். பாலர்களின் கீதம் கேட்டு பாசமாக மகிழ்ந்தார். ஜாலர் வீணையோடு பாடி காலை முத்தி செய்குவோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதத்திலே
மைந்தனுக்கு ஓசனா. கூறு தோலை ஞாயிற்றில் நம் கூறு பாதம் பணிவோம். கூறு தோலை ஞாயிறில் நம் கூறு பாதம் பணிவோம். கோடியாருள் பெற்று நாமும் திரியேகரை போற்றுவோம். ஓசன்னா பாடுவோம். இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம். இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. இப்ப நம்ம ஒரு கவி பாட போறோம். எப்படி அப்படின்னா, பாவம் அதை போக்கவும் இப்பாவியை கை தூக்கவும் பாசமுள்ள ஏசையாய் பவனியாக போகிறார். இந்த ஒரு கவியையும் மறுபடியும் ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதத்திலே. இப்போ இந்த பாட்டை நான் பாட மாட்டேன். டென்சினி மைக்கு அப்படி மக்களுக்கு காமிச்சிரு. இந்த பாட்டை இப்போ நீங்கள் மாத்திரம் அப்படியே நீங்கள் பாடணும். பாடி நம்ம அப்படியே ஆராதனைக்குள்ளே பாவமதை போக்கவும் இப்பாவியை கை தூக்கவும் பாசமுள்ள இயேசையாய் பவனியாக போகிறார். யாராவது உங்களை கை தூக்கி விடுவாங்கன்னு நீங்க எதிர்பார்க்கிறீங்க அப்படின்னா, கர்த்தரே உங்களை வந்து கை தூக்கி விட போகிறார். கர்த்தர் உங்களுக்கு கை தூக்கி விட போகிறார். அதனால நீ வந்து அப்படி மக்களுக்கு நேரா காமிச்சிக்க. இந்த கவி அப்படியே நம்ம பாட போறோம். சரியா? பாவமதை போக்கவும் இப்பாவியை கை தூக்கவும் பாவமதை போக்கவும் இப்பாவியை கை தூக்கவும் பாசமுள்ள இயேசுவை பவனியாக போகிறார். பாசமுள்ள இயேசுவை பவனியாக போகிறார். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. பாலகரின் கீதம் கேட்டு பாசமாக மகிழ்ந்தார். பாலகரின் கீதம் கேட்டு பாசமாக மகிழ்ந்தார். ஜாலர் வீணையோடு பாடி நாளை முத்தி செய்துவோம். ஜாலர் வீணையோடு பாடி நாளை முத்தி செய்துவோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. அப்படியே நம்ம எல்லாம் கண்களை மூடி ஒரு 5 நிமிடம் மாத்திரம் நம் கர்த்தரை ஆராதித்து, நீங்க அப்படியே இந்த குருத்தோலைகளை நீங்க கையில வைத்துக் கொள்ளுங்க. ஒரு 5 நிமிடம் மாத்திரம் நாம் கர்த்தரை ஆராதித்து, இந்த நாளிலே நாம் கர்த்தரை துதிக்க போகிறோம். இந்த நாளில் கர்த்தர் உங்கள் மீது எவ்வளவாய் அன்பு கூர்ந்து இருக்கிறார், எவ்வளவாய் உங்களை நேசித்து இருக்கிறார் தெரியுமா? எவ்வளவாய் தன் மீது நம் மீது அன்பு வைத்த தேவன், 2 கரங்களை விரித்து அன்பு வைத்திருக்கிற தேவன். இன்னைக்கு இந்த காலை இந்த பரிசுத்த ஆராதனையில, இந்த குருத்தோலை ஞாயிறுல நீங்க தேவ சமூகத்துல வந்திருக்கிறீங்க. ஒரு தேவ பிரசன்னத்துக்குள்ள வந்திருக்கிறீங்க. கண்களை மூடி நீங்க ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. இன்று நீங்கள் ஆராதிக்கிற ஆராதனையில என் தேவன் உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்ற போகிறார். வாழ்வில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்க கரத்துல வைக்க போகிறார். இந்த வாரம் ஹோலி வீக்னு சொல்றாங்க, பரிசுத்த வாரம். இந்த வாரம், இந்த பரிசுத்த வாரத்துல நீங்க தேவ சமூகத்துல பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருங்க. இன்று உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்க. நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் ஒரு அற்புதங்களை செய்வார். நல்ல கரங்களை தட்டுவோம். கர்த்தரின் வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய போகிறார். என் கர்த்தரின் வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார்னு சொல்லி, ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லி நீங்க கரங்களை தட்டுகிற இந்த நேரத்துல ஒரு அதிசயத்தின் கிருபை, ஒரு அற்புதத்தின் கிருபை, ஒரு மகிமையின் ஆசீர்வாதம், ஒரு வல்லமை, ஒரு இரக்கம், ஒரு தயவு, ஒரு ஐஸ்வர்யம் உங்கள் மீது அப்படியே கர்த்தர் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவி நீ குற்றம் நீங்க
பாடுவோம். என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தீர் பிறகு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. சொல்லுவோம். பிரித்தெடுத்தீர் பிறகு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆமென் ஆமென். அனுதினமும் உமக்கே. சொல்லுவோம். என் மீது அன்பு கூர்ந்து ஆமென் பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் ரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. சொல்லுவோம். என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. பிதாவான என் தேவனே தகப்பனே என் தந்தையே. பிதாவான என் தேவனே தகப்பனே என் தந்தையே. மாட்சிமையும் மகத்துவமும் உமக்கு தானே என்றென்றைக்கும். மாட்சிமையும் மகத்துவமும் உமக்கு தானே என்றென்றைக்கும். சொல்லுவோம். வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்கு தானே. சொல்லுங்க. வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்கு தானே. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. ரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழ்கின்றீர். ரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழ்கின்றீர். கரைபடாத மகனாக நிறுத்தி தினம் பார்க்கின்றீர். கரைபடாத மகளாக நிறுத்தி தினம் பார்க்கின்றீர். வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்கு தானே. வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்கு தானே. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. சொல்லுவோம். என் மீது அன்பு கூர்ந்து ஆமென் பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. கண்களை மூடி 5 நிமிடம் அப்படியே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அனுதினமும் நாம் நன்றி சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இப்போ உங்க வாய்களை திறந்து நல்லா தேவ சமூகத்தில் நல்ல முழு பலத்தோடு நல்ல ஒரு முழு பலத்தோடு உங்க வாய்களை திறந்து அப்பா உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. என் தெய்வமே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க.
ராஜாதி ராஜா உமக்கு நன்றி. கர்த்தாதி கர்த்தாவே உமக்கு நன்றி. ஓ, இந்த நாளிலே தேவ சமூகத்துல நீங்க நின்று கொண்டு இருக்கிறீங்க. இன்னும் கொஞ்ச நாட்களில உயர் ஸ்தலங்களில கர்த்தர் உங்களை நிற்க பண்ண போகிறார். இங்க இருக்கிற சிலருடைய கால்கள் சீக்கிரத்துல 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 உயர் ஸ்தலங்களில நிற்க போகிறது. நன்மைகளை சுதந்தரிப்பதற்கு உங்க கால்கள் விரைந்து ஓட போகிறது. நல்ல கரங்களை தட்டுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி அப்பா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இரக்கத்தின் தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மகிமையுள்ளவரே, மகத்துவம் உள்ளவரே, மகாராஜாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. இரக்கத்தின் தேவனே உமக்கு நன்றின்னு சொல்லி எல்லாம் ஒரு 2 நிமிடம் அப்படி வாய்களை திறந்து அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு 2 நிமிடம் மாத்திரம் தேவ சமூகத்துல கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்படியே ஒரு பிரசன்னம் இந்த இடத்தை நிரப்பி கொண்டிருக்கிறத நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். அநேகருடைய தலை மீது ஒரு தேவ பிரசன்னம் அப்படியே நிரப்பி கொண்டு இருக்கிறது. அநேகருடைய தலை மீது ஒரு மெல்லிய மேகம் போல ஒரு தேவ பிரசன்னம் இந்த இடத்தை நிரப்பி கொண்டு இருக்கிறது. கர்த்தர் இந்த நேரத்தில் ஒரு பிரசன்னத்தோடு உங்களை தொட்டு கொண்டு இருக்கிறார். உங்க வாழ்க்கையை மறுரூபமாக்குவதற்காக உங்க வாழ்க்கையே மாறப்போகிறது. உங்க குடும்பமே மாறப்போகிறது. உங்க நிலைமை மாறப்போகிறது. உங்க கண்ணீர் மாறப்போகிறது. உங்களுடைய அவமான நிந்தையெல்லாம் மாறப்போகிறது. அடுத்த வருட ஈஸ்டர்ல நீங்க கம்பீரமா இன்னும் தேவ சமூகத்துல வந்து நிற்க போறீங்க. அடுத்த வருட ஈஸ்டருக்கு நீங்க கம்பீரமா தேவ சமூகத்துல வந்து நிற்க போறீங்க. ஒரு கம்பீரத்தின் மகிமையை கர்த்தர் உங்களுக்கு தந்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கருவை உன் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. என் கருவை உன் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீ. பாடுவோம். அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீ. நன்றி ராஜா, இயேசு ராஜா. கைகளை உயர்த்தி நன்றி ராஜா, இயேசு ராஜா. இன்னொரு முறை சொல்லுவோம். நன்றி ராஜா, இயேசு ராஜா. சொல்லுங்க. நன்றி ராஜா, இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், ஆமென். சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை நன்றாய் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, என்னை காப்பவரே. ஆமென். எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீர்.
நான் நடந்தாலும் படுத்தாலும் ஆமென். அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். நன்றி ராஜா இயேசு ராஜா. சொல்லுங்க, நன்றி ராஜா இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. இந்த ஆராதனை நம்ம நிறைவு செய்ய போகிறோம். ஒரே ஒரு கவியை மாத்திரம் நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லி மைல்டா மியூசிக் ப்ளே பண்ணும் பொழுது நீங்க எல்லாம் விசுவாச மக்கள், கர்த்தருடைய ஜனங்கள், நீங்க எல்லாம் அந்த கழுதையாகிய கழுதை குட்டி மரியின் மேல் வந்த அந்த ராஜாதி ராஜாவுக்கு நன்றி ராஜா இயேசு ராஜா என்று சொல்லி நல்ல கரங்களை உயர்த்தி நீங்க நல்ல சத்தமா சொல்லி இந்த ஆராதனை நம்ம நிறைவு செய்ய போகிறோம். அப்படியே சொல்லுவோமா? நன்றி ராஜா இயேசு ராஜா. சொல்லுங்க, நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. அப்படியே முழங்கால் படியிட முடிஞ்சவங்க இங்கே முழங்கால் படிட்டு கொள்ளுங்க. சேரில் உட்கார்றவங்க நீங்கள் சேரில் உட்கார்ந்து கொள்ளுங்க. ஒரு ஆசீர்வாத ஜபத்தை செஞ்சு அமைதியாக இருங்க. உங்களை ஆசீர்வதித்து ஜபிக்கிற நேரம் இந்த நேரம். அதனால் எல்லாரும் கண்களை மூடி அப்படியே ஜபிக்க ஆரம்பிங்க. எல்லாரும் ஜபத்தில் இருங்க. எல்லாம் ஜபத்தில் ஜபிக்க ஆரம்பிங்க. ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. எங்களை அதிகமாக அவளுடன் நேசிக்கிறேங்கள் அன்பின் தகப்பனே. என்னை பிரஸ்தாபனிட எந்த ஸ்தானத்திலிருந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்ற வார்த்தையின்படியப்பா இந்த நாளிலும் கூட அப்பா எங்களுடைய கருவை உங்களுடைய கண்கள் கண்டதே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தகப்பனை ஒவ்வொரு நாளும் எங்களை கண்ணின் மணியை போல எம்மை போல விழி போல எங்களை பாதுகாத்து இந்த நாளில் உங்களுடைய சமூகத்தில் வந்து நிற்கக்கூடிய சிலாக்கியத்தையும் பாக்கியத்தையும் நீர் எங்களுக்கு கொடுத்துருக்கிறீரப்பா. தகப்பனே இந்த நாளில் ஆண்டவரே நீர் உண்மையுள்ளவராக இருந்தபடியால் ஆண்டவரே அப்பா உண்மை இல்லாத எங்களை ஆண்டவரே உம்முடைய நாம மகிமைக்காக ஆண்டவரே நீர் தகப்பனே நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லியப்பா இந்த நாள் வரை எங்கள் வாழ்க்கையில் எத்தனை பாடுகள் எத்தனை சூழ்நிலைகள் இருந்தாலும் நீ கலங்காதே, நீ பயப்படாதே என்று சொல்லி எங்களோடு கூட இருந்தீரே உமக்கு நன்றி சொல்லிட்டுக்கிறோம். விசேஷமாப்பா இதே போன்ற ஒரு நாளில்ப்பா எங்களுக்காக அப்பா அந்த விண்ணுலத்தை தொடர்ந்து இந்த மண்ணுலத்தில் வந்து பிறந்து தாழ்மையின் ரூபம் எடுத்து அப்பா தகப்பனை ஏழை கோலமாய் அப்பா வானத்துக்கு பூமிக்கு நடுவாக சிலுவையில் ஆண்டவரே ஏசப்பா தகப்பனை நீர் தரித்திரராய் அப்பா சிலுவை மரத்தில் நீர் தொங்கினீரே உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் அப்பா. தகப்பனே நீர் பவனி வந்த அந்த நாட்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம் ராஜா. தகப்பனே இந்த நாளிலும் கூட ஆண்டவரே எவ்வளவு உயர்ந்தவராய் இருந்தும் அப்பா தகப்பனே நீர் கழுதையின் மரியாகி அந்த குட்டியின் மேலப்பா தாழ்மையோடு நீர் பவனி வந்தீரப்பா உமக்கு நன்றி நன்றி ராஜா. நாங்களும் அதே போல் அப்பா தகப்பனே மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்று நீங்கள் கற்றுக் கொடுத்துருக்கீங்கப்பா. இந்த நாட்களில் எங்களுடைய வாழ்க்கையில் உண்மை நாங்கள் பின்பற்றி வாழும் பொழுது எங்கள் வாழ்க்கையில் எத்தனை இருள் இருந்தாலும் அது பிரகாசமாக மாறும் அப்பா. எங்கள் வாழ்க்கையில் எத்தனை சூழ்ச்சிகள் இருந்தாலும் அதையெல்லாம் நாங்கள் ஜெயிக்க எங்களுக்கு நீர் பலன் கொடுக்குற தேவனாக இருக்கிறீரப்பா. அதற்காக உமக்கு நன்றி சொல்லிட்டுக்கிறோம். சிறியவனை புலிலிருந்து தூக்கி எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து கர்த்தர் உயர்த்தி அப்படியே விட்டு விடுகிற தேவன் அல்ல. உங்களை பிரபுக்களோடும் ஜனத்தின் அதிபதிகளோடும் கர்த்தர் அந்த நாளில் உட்கார பண்ண போகிறார். நீங்களும் சிலுவை பாடுகளுக்கு நேராக எத்தனையோ காரியத்தை நீங்கள் சகித்து கர்த்தருக்கு முன்பாதாக இந்த உலகத்தின் காரியங்களுக்கு சவாலாக கர்த்தருக்காக நீங்கள் பிரயாசப்படுகிற அந்த பிரயாசத்தின் பலனுக்கு கர்த்தர் அந்த நாளில் உங்களுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தரப்போகிறார். உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். இந்த ஈஸ்டர் நாட்களில் ஒரு பெரிய ஒரு நன்மையை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். பிள்ளைகளை குறித்து இன்னும் மங்கள காரியங்கள் பிள்ளைகளுக்கு வயது வந்து ஆகிவிட்டதை இன்னும் நடக்கவில்லையே என்று நீங்கள் கண்ணீரோடு இந்த இடத்துல வந்திருக்கீங்க. உங்கள் கண்ணீர் இந்த நாளில் களிப்பாய் மாறப்போகிறது, ஜெயமாய் மாறப்போகிறது. எந்த இடத்துல வைக்கப்பட்டீர்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களை மிகவும் மகிமையாய் கனப்படுத்த போகிறார், உயர்த்த போகிறார். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் எல்லாரும் ஆச்சரியமாய் பார்க்கத்தக்க அளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நல்ல குழந்தை செல்வங்களை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார்.
நல்ல ஒரு உயர்வை உங்களுக்கு தரப்போகிறார். ஒரு கணத்தை உங்களுக்கு தேடி வரப்போகிறது. ஒரு மகிமை உங்களுக்கு தேடி வரப்போகிறது. நீங்கள் நினைக்கலாம், இவ்வளவுதான் நினைக்கலாம். இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தின் பெரிய ஒரு வாய்க்காலை கர்த்தர் உங்கள் மூலமாக அநேகரை ஆசீர்வதிப்பதற்கு கர்த்தர் திட்டமிட்டு வைத்திருக்கிறார். நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமா? கர்த்தருக்கு பயப்படுற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். நீங்கள் வெளியே போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளர்வீர்கள். அவருடைய செட்டையின் கீழ் இருக்கிற உங்களுக்கு ஆரோக்கியம் உண்டு, சுகம் உண்டு, வல்லமை உண்டு, வரங்கள் உண்டு, அபிஷேகம் உண்டு, நிச்சயமாக முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. அப்பா உமக்கு நன்றி சொல்கிறோம். அப்பா இந்த பவனியில் இந்த நாளில் அப்பா தகப்பனே, இந்த பவனி நாட்கள்லையும் எங்களை சுகத்தோடு பலத்தோடு உம்முடைய சமூகத்தில் உம்முடைய சபையில் எங்களுடைய கால்கள் நிற்பதற்கு நீர் எங்களை அழைத்து வந்த மகாபரிய உம்முடைய இரக்கத்துக்கு அன்புக்காய் நன்றி சொல்கிறப்பா. இங்கே வந்திருக்கிற சிறியோர் பெரியோர் வாலிபர்கள் முதியவர்கள் குடும்ப தலைவன் தலைவி ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் தருகிறோம். பிள்ளைகள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற எல்லா நன்மைகளையும் இந்த நாளில் நீர் கொடுத்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்றையும் நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. எல்லாரும் உட்காருங்க. நல்லா எல்லாரும் உட்காருங்க பாப்போம். எல்லாரும் சேரில் உட்காருங்க. நல்லா சேரில் உட்காருங்க. குட்டி பையங்க கொஞ்சம் 2 பேர் கீழே உட்காருங்க. அந்த அண்ணனுக்கு ஒரு இடம் கொடுங்க. இடம் கொடுங்க. கீழே உட்காருவங்க கீழே உட்காருங்க. சார் ஓகே. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நல்லா மகிமைப்படுத்துங்க. ஓகே சரி, உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட 2 பேர்கிட்ட கரங்களை பிடிச்சி சொல்லுங்கள், இன்றைக்கி உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம்னு சொல்லுங்கள். ஆமாம். அடுத்தபடியாக ஒரு பொய் கலந்த உண்மையை சொல்ல போகிறீங்க. என்னை விட இன்றைக்கி ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட சொல்லுங்களேன் பார்ப்போம். பொய்யா உண்மையா? பொய்யா உண்மையா? அல்லேலூயா. சிலர்லாம் வந்து உண்மையாக சொல்ல மாட்டேங்கிங்க. இன்னொரு தடவை சொன்னால் தான் விடுவேன். நான் மேலேருந்து பார்க்குறேன் யாரெல்லாம் சொல்கிறீங்கன்ட்டு. ஆமாம், என்னை காட்டில் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறீங்க. அல்லேலூயா. சூப்பர். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நேற்றைய தினத்தில் சிறப்பு ஆசீர்வாத கூடுகை கர்த்தர் நமக்கு மகிமையாக நடத்தி கொடுத்தார். அப்போ வந்து அந்த செய்தி கொடுக்க வந்த அருமையான ஊழியர் அவர் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இந்த மாதிரி சிறு சபைகளுக்கு அவர் போகிறதில்ல. அப்புறம் நம்ம இதுக்கு வந்திருந்தார். வந்து பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு போனார். ரொம்ப சந்தோஷப்பட்டது மாத்திரமல்ல, என்ன சொன்னார், இப்போ மக்கள் இவ்வளோ ஒரு அன்பாக இருக்கிறாங்க, இவ்வளோ ஒரு பாசமாக இருக்கிறாங்க. அப்போ அவர் நல்ல ஒரு வசதியான ஆளாக இருந்ததுனால அப்போ என்கிட்ட சொன்னார், தம்பி எல்லாரும் இனி வந்து பார்த்தாங்கன்னா இவ்வளோ வாங்கலாங்கிற மோட்டிவில் தான் வருவாங்க. நாங்கள் ஒரு 4-5 முறை அவரை பார்த்துருந்து கூட ஒரு முறை கூட எந்த காரியத்தையும் அவங்கள்ட்ட நாங்கள் சொல்லவே இல்லை. நாங்கள் முன்னாடியே வந்திருக்கணும், ரொம்ப தாமதமாக உங்களுக்கு வந்திருக்கோன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போனார். அல்லேலூயா. இது வந்து கலந்து கொண்டவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். அவர் கொடுத்த செய்தி அது யூடியூப்பில் வரும்போது அந்த லிங்க் தரோம். வராதவங்க நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ நம்ம பவனிக்கு நம்ம ஆயத்தமாக போகிறோம். அப்போ வந்து ஏற்கனவே நாங்கள் கேட்டோம், நிறைய இடத்துல அனுமதி வாங்கி தான் போயிருக்காங்க, நம்ம அனுமதி வாங்கலை. அப்போ வந்து அவர்கிட்ட சொன்னதுக்கு அவர் என்ன சொன்னார், நீங்கள் சரவணம்பட்டி போலீஸ் ஸ்டேஷனில் நீங்கள் வாங்கிட்டு தான் போகணும் அப்படின்னாரு. ஆனால் நம்ம போகலாம். எப்படி அப்படின்னா, நம்ம இங்கேருந்து நம்ம ஏற்ற தெருவில் அப்படியே லைனாக 2 பேர் அப்படியே லைனாக கரெக்டாக நின்று அந்த ரோட்டிலேருந்து அப்படியே போய் நம்ம பழைய சர்ச் வழியாக வந்து நீங்கள் வந்துடலாம். வந்த உடனே இன்றைக்கி நமக்கு ஒரு சிறப்பு விருந்தினர் வந்திருக்கிறாங்க. ராஜ் பிரதரும் கவிதா சிஸ்டரும். செய்தி அவங்கள தான் கொடுக்க சொன்னதுனால கரங்களை தட்டுங்க பார்ப்போம். அதனால் அவங்க செய்தி கொடுக்கறதுக்கு நைட்டு தான் சொன்னோம், தொடர்ந்து இந்த வாரம் போல திடீர்னு சொல்கிறீங்களே. அவங்க செய்தி எப்போவுமே ஆயத்தமாவாங்க. ஆனாலும் நேற்று கொஞ்சம் வெளியில் கொஞ்சம் போயிட்டு அவங்க லேட்டாக வந்ததுனால அவங்க ஒரு சிறப்பு விருந்தினராக வந்திருக்காங்க. இன்னொரு முறை கூட அவங்களுக்கு நல்லா கை தட்டி. அதில் ராஜ் பிரதர் வந்து நம்ம பவனி போயிட்டு வந்ததற்கு பிறகு உங்களுக்கு ஒரு வாழ்த்து செய்தி, அவங்க எவ்வளோ நேரம் கொடுக்குறாங்களோ உங்களுக்கு ஒரு வாழ்த்து செய்தி. அதற்கு பிறகு நான் ஒரு சின்ன ஒரு செய்தியை கொடுத்து இன்றைக்கி நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறேன். எல்லாருக்கும் வந்த உடனே மேலே ஏறும்போதே உங்களுக்கு அந்த மோர் கொடுப்பாங்க. நல்லா அருமையாக இருக்குது மோர்.
அதெல்லாம் நீங்கள் குடிச்சிட்டு நீங்கள் ரிலாக்ஸாக வந்து உட்காரலாம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சில அறிவிப்பை நான் சொல்லியிருந்தேன். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நம்மளுக்கு ஈஸ்டர் சண்டே காலை 5:30 மணிக்கு நீங்கள் ஆயத்தமாகி வந்துடுங்க. எத்தனை மணிக்கு வரணும்? சத்தமாக சொல்லுங்கள். சாயங்காலமா? ஆமாம், காலையிலே 5 மணிக்கு நீங்கள் ஆயத்தமாகி ஒரு 5:30க்கு வந்துடுங்க. 7:30 7:30க்கெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும்? ஆராதனையை முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அது மாத்திரமல்ல, பெரிய வெள்ளிக்கிழமை ஆராதனை என்னைக்கு? வர்ற வெள்ளிக்கிழமை தேதி 29ஆம் தேதி காலை 9:30 மணியிலிருந்து 12:30 மணி வரைக்கும் அது நடைபெறும். முடிந்த உடனே எல்லாத்துக்கும் வழக்கம் போல் நம்ம ஆகாரம் கொடுப்போம். ஆகார காரியத்துக்கு பொறுப்பெடுக்கிறவங்க என்னுடைய மனைவிட்ட சாம்சன்ட்ட சொல்லுங்கள். ஏற்கனவே நீங்கள் வந்து பெண்கள் பண்டிகையில் நீங்கள் எல்லாமே பொறுப்பெடுத்து செஞ்சதுனால மறுபடியும் எங்கள் வீட்டில் சொன்னாங்க, நம்ம மறுபடியும் மக்கள்கிட்ட நம்ம எவ்வளோன்னு வாங்கக்கூடாது, விருப்பப்படுறவங்க அவங்க செஞ்சால் போதும் அப்படின்ட்டாங்க. நீங்கள் விருப்பப்படுறவங்க நீங்கள் செஞ்சால் போதும், யாருக்கும் கட்டாயம் கிடையாது. அல்லேலூயா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஆகாரம் உண்டு. அது மாத்திரமல்ல, நாளைய தினம் முழங்கால் யுத்த ஜபம் உண்டு. எல்லோரும் வந்துடுங்க. எல்லாருக்கும் ஸ்கூல் லீவ் விட்டுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். ஸ்கூல் லீவ் விட்டு தானே? என்ன சிஸ்டர் நீங்கள் தான் ஒளிஞ்சு உட்காந்துருக்கீங்க. ஸ்கூல் எல்லாத்துக்கும் லீவ் விட்டாச்சு. நாளைக்கு கண்டிப்பாக வந்துடணும் சாயங்காலம். ஏன் அப்படின்னா இந்த வாரம் வந்து பெரிய வாரம், ஹோலி வீக்குன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு வாரமும் நீங்கள் வந்து உட்கார்ந்து ஜெபிச்சு பாருங்கள், உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். அதில் காலை வழக்கம் போல் நடைபெறுகிற 5:45 ஆராதனைக்கு நீங்கள் வந்துடணும். மாலை 6:30 to 7:30 ஆராதனை. நாளைக்கு மட்டும் 8:30 வரைக்கும் நடக்கும். நாளைக்கு முழங்கால் யுத்த ஜெபம். எல்லாரும் வந்துடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. புதன்கிழமை வழக்கம் போல் உபவாச ஜெபமெல்லாம் உண்டு. எல்லா ஆராதனைகளும் நடக்கும். அதனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் வேறு அறிவிப்புகள் வரும்போது உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் போட்டு விட்றோம், நீங்கள் அதை பாருங்கள். இப்போ நம்ம அப்படியே பவனிக்கு நம்ம ஆயத்தமாகலாம். எல்லோரும் எழுந்துருங்க. வெளியில் போய் அப்படியே நம்ம எதிர்த்த தெருவில் இருந்து அப்படியே போயிட்டு நம்ம வந்து சரி எல்லோரும் உட்காந்து உலைகள் வச்சுருந்தீங்கன்னா அப்படியே பிடிச்சி அப்படியே உட்காந்து ரிலாக்ஸாக இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம், வேகம் சென்றிடுவோம்னு சொல்லி இந்த பாடலுடைய ஒரே ஒரு கவி, அல்லேலியா துதி மகிமை என்றும் அல்லேலியா துதி மகிமை, இயேசு ராஜா எங்கள் ராஜா. துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும் பயமும் இல்லை, கலக்கம் இல்லை, கர்த்தர் நம்முடனே அப்படின்னு சொல்லி நம்ம பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா ஜெயம் நமக்கே. பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா ஜெயம் நமக்கே. வேகம் சென்றிடுவோம், ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை. வருதா? அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா, என்றென்றும் போற்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், பயமுமில்லை கலக்கமில்லை, பயமுமில்லை கலக்கமில்லை, கர்த்தர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, பாடுவோம். ஓசன்னா ஜெயமே,
ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை எதிர் நின்றாலும், சொல்லுவோம் யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை எதிர் நின்றாலும், பயமுமில்லை கலக்கமில்லை, பயமுமில்லை கலக்கமில்லை, மீட்பர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஆமென். ஓசன்னா ஜெயம் நமக்கே. மாத்து. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். ஆமென். வேகம் சென்றிடுவோம், ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஆமென். ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா. சரி, இப்போ இந்த வாரம் பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுறவங்க, பிறந்த நாளா? சரி, ஓகே. வேற யாராவது பிறந்த நாள் கொண்டாடுறவங்க இருக்கிறீங்களா? பிறந்த நாள் கொண்டாடுறவங்க இந்த வாரம்? ஓகே, சரி. இந்த குட்டி பாப்பாவுக்காக திருமண நாள் கொண்டாடுறவங்க இருந்தாலும் ஜெபம் பண்ணலாம். சரி, ஓகே. கிருபையாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, அன்பு மகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு தேவ கரமும் ஒரு தேவ மகிமையும் தேவ பிரசன்னமும் கூட இருப்பதாக மகளை ஆசீர்வதிக்கிறோம். மகள் நிமித்தம் குடும்பத்தில் நன்மைகளும் சேமங்களும் உண்டாவதாக இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். சரி, இப்போ நம்முடைய சிறப்பு விருந்தினர்களை வரவேற்று அவங்களுடைய கரங்களில் ஒரு வாழ்த்து செய்திக்கு கொடுக்க போகிறோம். சரி, ராஜ் பிரதர் மேலே வாங்க. ராஜ் பிரதர் மேலே வாங்க. டென்சி கரெக்ட் பண்ணு, கறந்துக்கிட்டுங்க, நல்லா கை தட்டுங்க. ஓகே, வாங்க, உட்காருங்க, உட்காருங்க. சரி, கேமரா கரெக்டாக இருக்கா? ஓகே, ரெக்கார்ட் ஆகுதா? சரி, ஓகே. பொக்கே எடு, ஒரு ஷால் எடு. வா. சரி, ஓகே. வா ஜோதி, மேலே வா. அக்கா மேலே வாங்க. உங்களுக்கு ஒரு பொக்கே கொடுக்கப்படுது உங்களை வரவேற்கிற விதமாக. சரி, வாங்க, மேலே வா. அக்கா வா, அப்படியே அந்த பக்கம் நிற்க சொல்லு. நீங்கள் வா, நீங்கள் வா, நீங்கள் வா. அண்ணா எழுந்திரி. சரி, ஒரு நல்ல கரங்களை தட்டுங்க பார்ப்போம். நல்ல வாங்கப்பா. ஓகே. குருமூர்த்தி ஐயா மேலே வாங்க. குருமூர்த்தி ஐயா வாங்க மேலே. சரி, அருமையான குருமூர்த்தி ஐயா ராஜ் பிரதருக்கு ஒரு பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பாங்க. வாங்க, பொன்னாடை போர்த்திடுவீங்களா? ரைட், ஓகே, ரைட். நல்லா ஓகே, நல்லா கை தட்டுங்க. ஓகே, அங்கே பாருங்கள், அங்கே ஃபோட்டோ பாருங்கள். டென்சி ஒழுங்காக எடு ஃபோட்டோ. ரைட், ஓகே சார். ஓகே, இப்போ நம்ம அவங்க அண்ணன் கையில் கொடுக்குறோம். அவங்க ஒரு நல்ல ஒரு வாழ்த்து செய்தி அவங்க நமக்கு கொடுப்பாங்க. பொறுமை இருங்க, குறித்த நேரத்துக்குள்ளே நம்ம நிறைவு செய்யலாம். ஆமாம், சரி, ஓகே. ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? முந்தின ஆலயத்தை காட்டிலும் பிந்தின ஆலயம் மகிமையால் இருக்கிறது. ஹல்லேலூயா.
பிந்தின ஆலயம் இந்த ஆலயம் எப்படி இருக்குது? மகிமையாக இருக்கிறது. ஆமென். ஆண்டவர் நமக்கு எதை செய்தாலும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். அல்லேலூயா. பரலோகத்தின் நல்ல தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. கடந்த நாட்களிலே எங்களை கண்மணி போல பாதுகாத்து வழிநடத்தினீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருந்து அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை பாதுகாத்து வழிநடத்தினீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அடியேனை மூடி மறைத்து ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை நீர் வழிநடத்த வேண்டுமாய் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, என்ன பேச வேண்டும் என்று அப்பா எங்களுக்கு கற்றுத்தந்து ஆண்டவரே ஆவியானவர் தாமே கூட இருந்து எங்களை வழிநடத்த வேண்டுமாய் துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 13:25. யோவான் தன் பணிவிடை ஓட்டத்தை நிறைவேற்றுகிற போது, நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீர்கள்? நான் அவர் அல்ல. இதோ எனக்கு பின் ஒருவர் வருகிறார். அவருடைய பாதரட்சியை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல என்றார். அல்லேலூயா. இதில் ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்குது, பணிவிடை ஓட்டம். பணிவிடை ஓட்டம் என்றால் என்ன? யோவான் என்ன செஞ்சாராம்? பணிவிடை ஓட்டத்தை நிறைவேற்றின பொழுது யோவான் ஆண்டவருக்கு பணிவிடை ஓட்டத்தை ஓடினான். அப்படின்னா பணிவிடை ஓட்டம்னா என்னது? நம்ம அன்றாட பயன்படுத்தாத ஒரு வார்த்தை இல்லையா? பணிவிடை ஓட்டம். ஓகே. ஒரு ஊரில் ஒரு ஜமீன்தார் இருந்தார். ஜமீன்தார் தெரிந்தன உங்களுக்கு? ஜமீன் என்றால் நிலம். ஜமீன்தார் என்றால் அதிக நிலங்களை உடையவர். ஜமீன்தார் இருந்தார். இந்த ஜமீன்தார் பெரிய செல்வந்தர்களாக இருப்பாங்க. இந்த ஜமீன்தாருக்கு வேலை செய்வதற்கு அநேக வேலையாட்கள் இருக்கும். அவர் தான் ஜமீன்தார். எத்தனை பேர் ஜமீன்தாரை பார்த்துருக்கீங்க? ஓகே. நம்முடைய ஜமீன்தார் யார்? இயேசு கிறிஸ்து. வானமும் பூமியும் நம்முடைய ஜமீன்தாருக்குள்ள. அல்லேலூயா. வானமும் பூமியும் நம்ம ஜமீன்தாருக்குள்ள. இந்த ஜமீன்தார் ஒரு ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு போகணும் அப்படின்னா அவர் நடந்து போகும்போது அவருக்கு வெயில் அடிக்காமல் இருக்கிறதுக்கு கொடை பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள். என்ன ஆள்? உதவி செய்கிறவர். இப்போ நல்ல வெயில் காலம், கீழே நடந்தால் கால் என்ன செய்யும்? கால் வைத்தவன் கதை முடிந்தது. அந்த அளவுக்கு வெயில் இருக்குது. இப்போ எங்கள் நாட்டில் நாங்கள் கத்தாரில் இருக்கிறோம், அதை விட இங்கே வெயில் அதிகமாக இருக்குது. அல்லேலூயா. என்ன வேத வசனம் சொல்லுகிறது? என்ன சொல்லுகிறது? அனலும் இல்லாமல் குளும். நான் என்ன பண்ணுவேன்? வாந்தி பண்ணி போடுவோம். இன்றைக்கி அநேகர் அப்படி தான் இருக்கிறாங்க. அனலும் இல்லை, குளிரும் இல்லை. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறார்? நம்ம அனல் உள்ளவர்களாக இருங்க. நம்ம எப்படி இருக்கணும்? சரி. இந்த ஜமீன்தார் நடந்து போகிறாருன்னா கால் சுடும். அதுக்காக ஒரு உதவியாளர் வச்சுருப்பாங்க. அவர் காலில் தண்ணி ஊற்றிக்கிட்டே போகணும். அவர் நடக்க நடக்க காலில் என்ன செய்யணும்? தண்ணி ஊற்றணும். நிலத்துலையும் என்ன செய்யணும்? தண்ணி ஊற்றிக்கிட்டே போகிறதுக்கு ஒரு ஆள் வச்சுருப்பாங்க. அவர் தான் யார்? பணிவிடை செய்கிறவர். அப்போ ஜமீன்தார் எங்கே போகிறாரோ அங்கே எல்லாம் இந்த உதவியாளர் என்ன செய்யணும்? தண்ணி ஊற்றிக்கிட்டே போகணும். இப்போ அந்த மாதிரி ஒரு மனுஷனை கூப்பிட்டு நீ தண்ணி ஊற்று காலுக்கு, அவர் போகிற இடம் தண்ணி ஊற்று அப்படின்னு நடக்குமா? இவருக்கு வேறு வேலையே கிடையாது. இவருக்கு போய் மனுஷன் தண்ணி ஊற்றுவானா அப்படின்னு போயிடுவோம். இல்லை, நம்மளுக்குள்ள நிறைய யூகோ இருக்கும். என்ன இவர் பெரிய இவரா, இவர் பெரிய ஜமீன்தாராக இருக்கான், அதுக்காக நான் தண்ணி ஊற்றணுமா? முடியாது அப்படின்னு விட்டு போட்டு போயிடுவாங்க. அப்போ ஜமீன்தார் ஒரு ஊருக்கு போகணும். அந்த கூட இருக்கிற அந்த பணிவிடைக்காரர் என்ன செய்யணும்? அந்த ஊருக்கு போகணுங்கிற அவசியமே கிடையாது. ஆனாலும் பணிவிடை செய்கிறார். அதே மாதிரி தான் யார்? யோவானும் ஆண்டவருக்கு பணிவிடை செய்கிறவர்களாக இருக்கிறார். இன்றைக்கி நம்ம ஊழியக்காரங்களாம் பணிவிடை ஓட்டத்தை ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். அல்லேலூயா. தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறார்கள். நம்ம வாழ்நாள் ஜீவன் இருக்கும் வரைக்கும் பணிவிடை ஓட்டத்தை நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும்.
அல்லேலூயா. இந்த பணிவிடை ஓடும்போது ஒருவேளை ரத்தம் சிந்த வேண்டியது வரலாம், அவமானங்கள் சந்திக்க நேரிடலாம், நிந்திக்கப்படலாம், இல்லை இருக்கிறதை இழக்கவும் நேரிடலாம். துன்பங்கள் உண்டு. இந்த பணிவிடை ஓட்டத்தில் அவமானம் உண்டு இல்லையா? ஒரு எஜமானுக்கு போய் நம்ம காலில் தண்ணி ஊற்றிக்கிட்டே போனால் யாராவது நம்மளை மதிப்பாங்களா? ஆனால் நம்ம யாருக்கு பணிவிடை செய்கிறோம் அப்படிதான் பொறுத்து இருக்குது. நம்முடைய பணிவிடை யாருக்கு செய்கிறோம்? வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் உண்டாக்கின தேவனுக்கு நம்ம பணிவிடை செய்கிறோம். அல்லேலூயா. அப்போது அவருக்கு பணிவிடை செய்யும்போது நம்முடைய காரியத்தை எல்லாம் அவர் பார்த்து கொள்ளுவார். அல்லேலூயா. வானமும் பூமியும் சமுத்திரத்தையும் படைத்த இந்த தேவனை ஆராதிக்கிறதற்கு ஆண்டவர் இந்த ஆலயத்தை கொடுத்தார். முந்தின ஆலயத்தை விட இந்த ஆலயம் மகிமையாக இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவர் இந்த பூமியிலே ஒரு நிரந்தரமான ஒரு ஆலயத்தை தரப்போகிறார். 3வது ஆலயம் எல்லாம் தயாராகி கொண்டு வருகிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த பூமியில் அவர் உண்டாக்கின இந்த பூமியில் சொந்தமாக ஒரு இடத்தை வைத்து ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த இடத்துல ஆராதிக்கிற தரிசனத்தை நான் பார்க்குறேன். எத்தனை பேர் பார்க்குறீங்க? அல்லேலூயா. பூமியின் 4 திசைகளிலும் அந்த ஆராதனையில் பங்கு பெற்று ஆண்டவருடைய மகிமையை காண்பார்கள். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஊழியம் பண்ணுறது அவ்வளோ லேசான காரியம் இல்லை. எவ்வளோ பாடுகள், எவ்வளோ நிந்தனைகள். சாத்தானுடைய சாதாரண மனுஷனுக்கு ஒரு மனுஷனால் துன்பம் வரும். ஆனால் ஊழியக்காரனுக்கு அப்படி கிடையாது. பிசாசுனாலையும் அந்தகாரத்தின் லோகாதிபதிகள்னால என்ன வரும்? பிரச்சனைகள் வரும். எவ்வளோ பிரச்சனை. ஆனால் திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட விடவே மாட்டார். அல்லேலூயா. நம்மளை உருவாக்குவார். கைகளை போருக்கும் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற தேவன். ஒவ்வொரு சோதனைகளையும் ஆண்டவர் நமக்கு சாதனைகளாக மாற்றித் தருவார். இந்த சோதனை அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் அந்த ரெட்டை கொம்பை எடுத்துருங்க, அது என்னவாயிரும்? சாதனை ஆயிரும். அப்போ வாழ்க்கையில் நம்ம சாதனை படைக்கணும்னா சில சோதனைகளை நம்ம கடந்து போய் தான் ஆகணும். அல்லேலூயா. இங்கே சோதனையே இல்லாதவங்க யாரும் இருக்கீங்களா? பிரச்சனையே இல்லாதவங்க யாரும் இருக்கிறீங்களா? எல்லாருக்கும் பிரச்சனை உண்டு. ஆனால் நமக்கு ஒரு ரட்சிப்பு இருக்குது. என்னது? எல்லா பிரச்சனைகளுக்கும் நம்மை பாதுகாக்க நம்மோடு தேவன் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையின் நிச்சயத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் உலகத்தில் உள்ளவங்களுக்கு அந்த நம்பிக்கையின் நிச்சயம் இல்லை. அடுத்து என்ன செய்கிறது அப்படின்னு ஒரு தவிப்பு, எதிர்காலத்தை குறித்த ஒரு ஏமாற்றம், நிச்சயமற்ற ஒரு எதிர்காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாது. கொரோனாக்கு அப்புறம் என்ன வரும் தெரியாது. அடுத்து இந்தியாவில் யார் ஆட்சிக்கு வருவா தெரியாது. எதுவும் நடக்கலாம். ஆனால் நம்ம ஒரே காரியத்துக்கு ஆயத்தமாக இருக்கணும். ஆண்டவருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் அதைத்தான் நம்மளை எதிர்பார்க்கிறார். ஆண்டவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாகணும். ஆண்டவருடைய வருகைக்கு மற்றவர்களை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் கட்டளை கொடுத்திருக்கிறார். உலகமெங்கும் சென்று சுவிசேஷத்தை பரப்பி அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்து சீஷராக்குங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நம்ம அதை செய்கிறோமா? ஆண்டவருடைய வருகையை நம்ம அறிவிக்கிறோமா? ஆண்டவருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? யோசிக்கணும். அல்லேலூயா. ஆபிரகாம் தன் ஆயுசு நாட்களை ஆண்டவருக்கு கொடுத்தான். ஆபிரகாம் தன்னுடைய ஆயுசு நாட்கள் முழுவதையும் ஆண்டவருக்கு கொடுத்தான். மரியாள் தன்னுடைய கற்பத்தை ஆண்டவருக்கு கொடுத்தாள். மரியாள் தன்னுடைய கற்பத்தை ஆண்டவருக்கு கொடுத்தாள். பவுல் தன்னையே ஆண்டவருக்கு கொடுத்தான். பவுல் தன்னையே ஆண்டவருக்கு கொடுத்தான்.
யோவான் தன் தலையை கொடுத்தான். நாம் என்னத்தை கொடுத்துருக்கிறோம்? ஆண்டவர்கிட்ட தாங்க 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 அப்படின்னு தான் கேட்குறோம். ஆண்டவருக்கு நம்ம எதை கொடுத்துருக்கோமா? கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நம்ம எதை கொடுக்கிறோம்? ஆண்டவர் நம்மிடத்தை என்ன எதிர்பார்க்கிறார்? நேசத்தை எதிர்பார்க்கிறார், பாசத்தை எதிர்பார்க்கிறார். தேவதூதர்கள் விழுந்து போனார்கள், அதற்கு பதிலாக மனிதனை படைத்தார். மனிதனை எதற்கு படைத்தார்? தம்மோடு உறவாடும்படியாக படைத்தார். ஆண்டவரோடு நம்ம உறவாடணும். எப்படி உறவாடலாம்? ஆண்டவரை ஆராதிக்கிறதுனால அவரோடு உறவாட முடியும். ஆண்டவரோடு எவ்வளவு நேரம் நம்ம செயல்படுகிறோம், அவருடைய வார்த்தையை நம்ம எவ்வளவு நேரம் தியானம் செய்கிறோம், சற்று யோசித்து பார்க்கணும். நம்ம ஆண்டவருடைய பிள்ளை, நம்ம சாதாரணமானவர்கள் அல்ல. உலகம் சொல்லுகிறது நம்ம சிறுபான்மையினர்கள். நம்ம சிறுபான்மையர்கள் இல்லை, நாம தான் உண்மையான பூர்வ குடிகள். எப்படின்னா, வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் உண்டாக்கின கர்த்தருடைய உண்மையான பிள்ளைகள் நாம தான். அல்லேலூயா. நம்ம தான் அவரோட வாரிசு. நம்ம உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம் அவரோட. அல்லேலூயா. ஆண்டவருக்காக நம்ம எதையாவது செய்யணும். ஆண்டவர் நமக்கு எவ்வளவோ அற்புதங்களை செய்திருக்கிறார். ஆண்டவர் செய்த நன்மைகள் அளவிட முடியாதது. இன்னைக்கு நம்ம உயிரோடு இருப்பதே அவருடைய சுத்த கிருபை. அநேகர் கொரோனாவில் மரித்து போயிட்டார்கள். இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறதே அவருடைய கிருபையினால தான் இருக்கிறோம். நான் இன்னைக்கு இந்த இடத்துல உயிரோடு நிற்கிற உங்களோட ஆண்டவருடைய வார்த்தையை பேசுகிறேன்னா அது அவருடைய கிருபை. எத்தனைவோ வருஷத்திற்கு முன்பாக மரித்து போயிருக்க வேண்டியவன் ஆண்டவர் ஒரு நோக்கத்திற்காக வைத்திருக்கிறார். அவருடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். வாசிங்க லூக்கா 1:15. இந்த பணிவிடை ஓட்டத்தை ஓடுவதற்கு அவன் கர்த்தருக்கு முன்னாக பெரியவனாய் இருப்பான். திராட்சைரசமோ மதுவும் குடிப்பான். தன் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். இந்த பணிவிடை ஓட்டத்தை நிறைவேற்றுவதற்கு எப்படி நிரப்பப்பட்டிருக்க வேண்டும்? பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். அப்போ தான் அந்த ஓட்டத்தை ஓட முடியும். அவர் தான் நமக்கு பலன் தர முடியும். அல்லேலூயா. நம்மளுடைய சரீரம் பலவீனமானது. சரீரம் மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது, ஆவியோ உற்சாகம் உள்ளது. அப்போ இந்த பலவீனமான சரீரத்தில் தான் நமக்கு உற்சாகமான ஆவியை கொடுத்திருக்கிறார். நம்ம சரீரத்திற்கு பலவீனம் உண்டு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நோய் இல்லாத மனுஷரே கிடையாது. மனுஷருக்கு என்ன பலவீனம்லாம் இருக்குது? சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, வேற என்ன இருக்குது? கேன்சர் வருது சாதாரணமாக, கொலஸ்ட்ரால் இருக்குது, ஹார்ட் அட்டாக் இருக்குது. தம்பி எவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்காப்ப பாரு, கரெக்டாக சொன்னாப்புல. முன்னால் ஹார்ட் அட்டாக்லாம் 1 கோடி ஒரு ஆளுக்கு தான் வரும். இப்போ அப்படி கிடையாது, 100 பேருக்கு ஒரு ஆளுக்கு ஹார்ட் அட்டாக் வருது. முன்னால் ஹார்ட் அட்டாக் 50 வயசுக்கு மேலே தான் வரும். இப்போ 25 வயசுலையும் ஹார்ட் அட்டாக் வருது. அப்போ பலவீனம், மாம்சம் பலவீனமானது, ஆவியோ உற்சாகம் உள்ளது. ஆவியை உற்சாகப்படுத்துறதுக்கு தான் நம்ம ஆலயத்துக்கு வரோம். அல்லேலூயா. ஆவியை உற்சாகப்படுத்துறதுக்கு நம்ம ஆலயத்துக்கு வரோம், ஆண்டவரை ஆராதிக்கிறோம். அப்போ ஆவியில் களி கூற முடியும். இந்த ஆவி சரீரத்தை மேற்கொள்ளணும். இந்த ஆவி நம்முடைய ஆத்துமாவை மேற்கொள்ளணும். ஆவியோ உற்சாகம் உள்ளது. ஆனால் அநேக நேரங்களில் நம்முடைய மாம்சம்தான் நம்மளுடைய ஆவியையும் ஆத்துமாவையும் மேற்கொள்ளுகிறதா நம்ம பார்க்குறோம். அதனால தான் நமக்கு பலவீனம். ஆவி உற்சாகம் உள்ளது. அப்போ பணிவிடை ஓட்டத்தை ஓடுனா நமக்கு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு சபையில் தீப்பிடித்து எரிஞ்சு கொண்டே இருக்கிறது. மேலே தீப்பிடித்து எரிஞ்சு கொண்டே இருக்குது. மக்கள் எல்லாம் பார்க்குறாங்க. அந்த தீ அணைஞ்ச பாடே இல்லை. என்ன காரணமாக இருக்கும்? தீனா எரிஞ்சதுன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு அணையணும்ல, அணையலை.
அது எரிந்து கொண்டே இருக்கிறது. ஏன்னா ஆண்டவர் மேலே இருந்து என்ன ஊற்றுறாரு? எண்ணெய், அபிஷேகம் என்கிற எண்ணெயை ஊற்றி கொண்டு இருக்கிறார். அதே மாதிரி நம்ம சபையில் நம்ம அனல் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஆவியினால் நிரப்பப்படணும். ஆவியோ உற்சாகம் உள்ளது, மாம்சமோ ஒன்றுக்கும் உதவாதது. ஜான் பனியன் அப்படின்னு ஒருத்தர் வந்து மோட்ச பிரயாணம் அப்படின்னு ஒரு புத்தகத்தை எழுதியிருப்பீங்க. எத்தனை பேர் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மனிதன் வெற்றி பெறுவதும் இல்லை, பரிசுத்த ஆவியானவர் தோற்று போவதும் இல்லை. ஒரு மனிதன் பணிவிடை ஓட்டத்தை ஓடணும் அப்படின்னா அவனுக்கு பரிசுத்த ஆவியின் நிறைவு இருந்தால் தான் அந்த ஓட்டத்தை நிறைவாக செய்து முடிக்க முடியும். அல்லேலூயா. வெற்றி தோல்வியை நிர்ணயிப்பது நம்முடைய அறிவு அல்ல. வெற்றி தோல்வியை நிர்ணயிப்பது நம்முடைய திறமைகள் அல்ல. வெற்றி தோல்வியை நிர்ணயிப்பது பணம் அல்ல. இன்றைக்கி ஒரு மனுஷர் வந்து ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவர்னு சொல்கிறாங்கன்னா உடனே எவ்வளோ பணம் வச்சுருக்குறாங்க, எவ்வளோ பெரிய வீடு வச்சுருக்குறாங்க, எவ்வளோ பெரிய கார் வச்சுருக்குறாங்க, இதுதான் ஆசீர்வாதம் நினைக்கிறாங்க. இது ஆசீர்வாதம் அல்ல, இது ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யத்தோடு கூட அவர் வேதனையை, ஐஸ்வர்யம் கூட கூட என்ன கூடும்? வேதனை கூடும். நமக்கு ஐஸ்வர்யம் வேண்டாம், நமக்கு என்ன வேணும்? ஆசீர்வாதம். இந்த ஐஸ்வர்யம் ஆசீர்வாதத்தின் ஒரு பங்கு. ஆசீர்வாதம் பூமிக்குரிய ஆசீர்வாதம், பரலோகத்திற்குரிய ஆசீர்வாதம். நம்ம அதிகமாக என்ன விரும்புகிறோம்? பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை விரும்புகிறோம். பரலோக ஆசீர்வாதங்கள் இருக்குது, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் இருக்குது. அன்பு, சமாதானம், சந்தோஷம், நிம்மதி, இதெல்லாம் வந்து ஆசீர்வாதம். ஒரு மனுஷன் சந்தோஷமாக இருக்கிறான்னா அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஒரு மனுஷன் கோடிக்கணக்கான பணத்தை வச்சுருக்கிறான், நைட்டில் தூங்க முடியல, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனா? மாத்திரை போட்டால் தான் தூங்க முடியுது, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனா? இல்லை. சந்தோஷமாக இருக்கிறானா, சமாதானமாக இருக்கிறானா, அவன்தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா. கர்த்தருடைய வேலையை எப்படி செய்யணுமா? உற்சாகத்துடன் செய்ய வேண்டும். அல்லேலூயா. எண்ணத்தை பெற்றுக்கொண்டாலும் நாம் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆவியானுடைய அபிஷேகம் கணுக்கால் அளவு அல்ல, முழங்கால் அளவும் அல்ல, இடுப்பளவும் அல்ல, கழுத்தளவும் அல்ல, முழுமையாக நம்ம அபிஷேகத்தில் நீந்தணும். அல்லேலூயா. இந்த ஒரு நல்ல நாளில் நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வது எப்படி, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வது எப்படி என்பதை குறித்து ஒரு தீர்மானம் எடுப்போம். பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதல் இந்த இடத்துல வேணும். பரிசுத்த ஆவியானவர் ஒத்தாசை இருந்தால் தான் நம்ம ஊழியத்திலும், பரிசுத்த ஆவியானவர் ஒத்தாசை இருந்தால் தான் நம்மளுடைய வாழ்விலும், தனிப்பட்ட வாழ்விலும் நம்ம என்ன செய்ய முடியும்? ஜெயமாக வாழ முடியும். பரிசுத்த ஆவியானவர் கற்று வழிநடத்தி தருவார். அவர் என்ன பேசணும், எப்படி பேசணும் அப்படிங்கிறத அவர் கற்றுத் தருவார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழி நடத்துவார், நம்மளை பலப்படுத்துவார். எந்த காரியமாகட்டும் ஆவியில் பேசணும், ஆவியில் பேசணும். ஆவியோ உற்சாகம் உள்ளது, மாம்சமோ ஒன்றுக்கும் உதவாது. நம்ம ஆவிக்குரியவர்கள். எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்க நம்மளால் முடியும், ஆனால் நம்மை ஒருவனாலும் நிதானிக்க முடியாது. நம்ம ஆவிக்குரியவர்கள். அல்லேலூயா. கிறிஸ்தவர்களே நம்ம வேறு பிரிக்கப்பட்டவர்கள், நம்ம வேறு பிரிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. நம்ம வாயை திறக்கணும். ஆலயத்தில் நம்ம வாயை திறக்கணும். நம்ம வாயை திறந்தால் தான் ஆண்டவர் வானத்தை திறப்பார். வானத்தில் தான் பலகணிகள் இருக்குது. வானத்திலிருந்தால் நமக்கு ஆசீர்வாதம் வரும். நமக்கு ஒத்தாசை எங்கேருந்து வரும்? பரலோகத்திலிருந்து தான் வரும். நமக்கு ப்ரொமோஷன் எங்கேருந்து வரும்? மேலே இருந்தால் வரும். நம்ம கிறிஸ்தவர்கள், நம்ம ஆவிக்குரியவர்கள். நம்முடைய ஆசீர்வாதம் பரத்திலிருந்து வருகிறது. நம்முடைய ஆசீர்வாதம் பூமியிலிருந்து வரதில்லை. ஒரு மனுஷன் உதவி செய்கிறதுனால வருகிறது அல்ல, இல்லை ஒரு ஊழியக்காரர் உதவி செய்கிறதாக வருகிறது அல்ல. நமக்கு ஆசீர்வாதம் பரத்திலிருந்து வருகிறது, தேவன் தருகிறதா இருக்கும். அல்லேலூயா. தாவீது பரலோகத்துக்கு ஒரு அப்ளிகேஷன் போட்டான், பரலோகத்துக்கு ஒரு கடிதம் எழுதினான். என்னுடைய பணத்தை எடுக்காதையும் அப்படின்னு அவன் கேட்கல.
என்னுடைய அரச பதவியை எடுக்காதையும் அப்படின்னு அவன் கேட்கல. என்னுடைய அறிவை எடுக்காதையும் அவன் கேட்கல. என்னுடைய வருமானத்தை எடுக்காதுன்னு கேட்கல. ஒன்னே ஒன்று கேட்டான், உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுக்காதையும். அப்போ பரிசுத்த ஆவி எவ்வளோ முக்கியம்னு பார்த்துக்காங்க. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய காலத்தில் நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். பரிசுத்த ஆவியானவர் உடைய காலத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவரை குறித்து அநேகருக்கு அதிகமான அறிவு இல்லை. பரிசுத்த ஆவியா நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை அப்படிங்கிறாங்க. அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவர் யாராவது வாசிங்க, ஏசாயா 11:2. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் கொள்ளனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். அதில் பாருங்கள், ஒவ்வொரு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டால் என்ன முதலாவது என்ன இருக்குதான்? ஞானம். பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்டால் நமக்கு என்ன வரும்? ஞானம் வரும். ரெண்டாவது உணர்வு வரும். என் ஜனங்கள் உணர்வில்லாமல் இருக்கிறார்கள். என் ஜனங்கள் அறிவு இல்லாமையினால் சங்காரமாகிறார்கள். மூணாவது என்னது? ஆலோசனை. நமக்கு யார் ஆலோசனை தரணும்? பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஆலோசனை தரணும். ஆலோசனையின் ஆவி. நான்காவது பெலன். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்கள் பெலன் அடைவீர்கள். எவ்வளோ சோர்ந்து போய் இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நமக்கு விடுதலை கிடைக்குது. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நமக்கு பெலன் கிடைக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். அடுத்தது அறிவு. நம்ம பிள்ளைங்களுக்கு பாடங்கள் படிக்கிறாங்களோ இல்லையோ, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டோம்னா அவங்களுக்கு என்ன வருமா? அறிவு வரும், ஞானம் வரும். கடைசியாக 7வது என்ன போட்டிருக்கிறதுல? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு பயப்பட பயம் ஞானத்தின் ஆரம்பம். அப்போ எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு உள்ளது. நம்ம என்ன செய்யணும்? பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும். எப்படி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிறது? நம்ம ஆராதிக்கணும். நம்ம ஆராதிக்கும்போது நம்முடைய ஆவியும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆவியும் கலந்து ஒரு களிகூறுதல் ஏற்படணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை நம்ம ஆராதிக்கணும். நம்ம ஆராதிக்கும்போது எப்படி ஆராதிக்கணும்? முழு பலத்தோட, முழு ஆவியோடு, உண்மையோடு, மகா சத்தத்தோடு ஆராதி. அல்லேலூயா. ஒரே ஒரு சம்பவம் வாசிப்போம். யோசுவா 6 எடுத்தவங்க வாசிங்க. முதல் வசனத்திலிருந்து வாசிங்களா? யோசுவா 6. எரிகோ இஸ்ரவேலர் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தார். எரிகோங்கிறது நமக்குள்ள பிரச்சனை. இப்போ நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க, உங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன இருக்குது? ஒரு பிரச்சனை இருக்குது. நம்ம வாழ்க்கையில் அடுத்தபடி போகிறதுக்கு நிறைய தடைக்கற்கள் இருக்கிறது. இந்த தடைக்கற்கள்லாம் நம்ம எப்படி மாற்றணும்? படிக்கற்களாக மாற்றணும். அப்போது இஸ்ரவேலர் புத்திரருக்கு எரிகோ என்னவா இருந்தது? அடைக்கப்பட்டிருந்தது. இன்றைக்கி நமக்கு நம்ம ஆண்டவருடைய பிள்ளை, நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வதற்கு வாழ்க்கையில் அநேக தடைகள் இருக்கிறது. அல்லேலூயா. தடைகள் இருக்குதா இல்லையா? அப்போ இந்த தடைகள்லாம் மாற்றினா நம்ம என்ன செய்யணும்? வாசிமா. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவர் உள்ளே வரவும் இல்லை. இயேசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். அல்லேலூயா. நமக்கு பிரச்சனைகள் வரும்போது, துன்பங்கள் வரும்போது, அவமானங்கள் வரும்போது நம்ம எங்கே போகிறோம்? ஒரு ராஜா இருந்தான், யோசபாத்துன்னு ஒரு ராஜா. அவனிடத்துக்கு போரிடத்திற்கு திரளான ஜனங்கள் கூடி வந்தார்கள். சிரியா நாட்டிலிருந்து வராங்க, சேயீர் மலை தேசத்திலிருந்து வருகிறாங்க, ஏகப்பட்ட பேர் வருகிறாங்க. அவன் சொல்கிறான்,
நான் என்ன செய்வதென்று எனக்கே தெரியவில்லை, என் கண்கள் உண்மையை நோக்கி கொண்டு இருக்கிறது. இந்த ஏராளமான ஜனத்திற்கு சில நேரங்களில் பாருங்கள், நம்மளுக்கு எதிர்ப்பு வந்து எல்லா பக்கத்திலிருந்து வரும். நமக்கு பிரச்சனை எல்லா பக்கத்து பிரச்சனை வரும்போது எல்லாம் பிரச்சனையாகவே இருக்கும். அல்லேலூயா. உடனே அவன் என்ன செஞ்சான்? ஆண்டவருடைய சமூகத்தில் உபவாசத்தை கூறுவித்தான். இன்றைக்கி நம்ம பிரச்சனை வரும்போது எத்தனை பேர் நம்ம உபவாசிக்கிறோம்? எத்தனை பேர் நம்ம ஆண்டவரிடத்தில் சகாயம் தேடும்படியாக இருக்கிறோம்? பிரச்சனை வரும்போது பிரச்சனையே யோசித்து கொண்டே இருக்கிறோம். பிரச்சனை அதிகமாக தான் செய்யும். பிரச்சனை வரும்போது நம்ம உபவாசம் பண்ணி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம இருக்கிறோமா? அல்லேலூயா. எரிகோ இஸ்ரவேலர் புத்திரருக்கு அடைக்கப்பட்டிருந்தது. வாசிமா. சூழ்ந்து எரிகோங்கிற ஒரு பட்டணம், அந்த பட்டணத்தை சுற்றி இஸ்ரவேலர் புத்திரர்கள் சூழ்ந்து சுற்றி வராங்க. இப்போ நம்ம சுற்றி வந்தோம்ல, எதுக்கு சுற்றி வந்தோம்? நம்மளுக்கு இருக்க பிரச்சனைகளை நம்ம சுற்றி வந்திருக்கிறோம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? எரிகோ பட்டணத்தை சுற்றி என்ன வந்தாங்க? ஆர்ப்பரித்தார்கள், மகா சத்தத்தோடு ஆர்ப்பரித்தார்கள். என்ன நடந்தது? எரிகோ பட்டணம் விடிந்து விழுந்தது. அல்லேலூயா. அப்போது நம்மளுக்கும் இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரை துதிக்கணும். துதிக்கும் போது என்னவாகும்? எரிகோ பட்டணம் இடிந்து விழும். இப்போ நம்ம ஒரு 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 காரியம் செய்ய போகிறோம். எத்தனை பேர் எப்படி துதிக்கிறாங்கன்னு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ எல்லாரும் ஆண்டவரை துதிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடணும். 2 நிமிஷம் கண்களை மூடணும். உங்கள் வாய்களை திறக்கணும். அல்லேலூயா. அபிஷேகம் பெற்றவங்க அந்நிய பாஷையில் பேசணும். ஆண்டவரை மகா சத்தத்தோடு துதிக்கணும். உங்கள் பிரச்சனைகளை முன்னால் வச்சுக்காங்க. உங்களுடைய பிரச்சனைகளை உங்கள் கண்ணுக்கு முன்னால் நிறுத்திக்காங்க. கண்களை யாரும் திறக்க வேண்டாம், அக்கம் பக்கம் பார்க்க வேண்டாம். எல்லாரும் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை உங்கள் முன்னால் வைங்க. எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாம். என் கண்கள் உண்மையை நோக்கி கொண்டு இருக்கிறதப்பா, என் கண்கள் உண்மையை நோக்கி கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஹல்லேலூயா. இந்த நல்ல நாளிலே அப்பா சோத்தரிக்கிறோம். எங்கள் பிரச்சனைகளை உம்முடைய சமூகத்தின் முன்பாக கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. எரிகோ பட்டணத்தை சுற்றினது போல் ஆண்டவரே நாங்கள் சுற்றி வந்தோம் அப்பா. அப்பா நன்றி ஆண்டவரே. எல்லாரும் வாய்களை திறவுங்க ஆண்டவர். அப்பா சோதரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிரச்சனைகள் அப்பா ஒரு பெரிய அசைவுகளை கொண்டு வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம். என் ஜனங்கள் அப்பா சோதரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை தேடுகிறவர்களாய் ஒருமுகப்பட்டு ஆண்டவரே, அப்பா நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியாக வாய்களை திறந்து ஆண்டவர்கிட்ட பேசுங்க. பிரச்சனைகளோடு பேசுங்க. அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. அல்லேலூயா. இன்று காணும் எகிப்தினை நான் இனி காண மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. தெக்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல இந்த ஜனத்தை அப்பா நீ திருப்ப வேண்டுமாய் துதிக்கிறோம். உம்முடைய சமூகத்திலே உம்முடைய வல்லமை கடந்து வரட்டும். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இறங்கி வரட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் தொடுங்க ஆண்டவரே. பிரச்சனைகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. கிருபை இறங்கி வரட்டும், மகிமை இறங்கி வரட்டும், பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வரட்டும். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். கிருபையால் நிரப்புங்க ஆண்டவரே. உம்மால் எல்லாம் கூடும் ஆண்டவரே. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. நீர் அப்படியே செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நல்ல கரங்களை தட்டுவோம். நல்ல வார்த்தைக்காக உடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளை கர்த்தர் மாற்றுவார். இப்பொழுதும் எல்லாரும் எழுந்து நில்லுங்க. நாம் நிறைவு ஜெபத்திற்கு முன்பதாக காணிக்கைகளை கர்த்தருக்கென்று செலுத்தி டென்சி ஒரு பாடலை பாடும் பொழுது கர்த்தருக்கென்று காணிக்கை கொடுக்க போகிறோம். உங்களுடைய காணிக்கைகள், தசம பாகங்கள், விசேஷ காணிக்கைகள் எல்லாம் நீங்கள் கரத்தில் எடுத்து வைத்து கொள்ளுங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன்.
ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே, எல்லாரும் எழுந்து நிற்போம். ஒரு 4 செய்தி ஆயத்தப்படுத்தியிருந்தேன், நேரமின்மை காணும. அதனால் வருகிற நாட்கள் அந்த செய்தியை உங்களுக்கு கர்த்தருக்கு சித்தமானபடி அதை நான் கொடுக்க விரும்புகிறேன். ஒரே ஒரு வாக்குத்தத்த வசனத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். யாராவது ஒருத்தர் சத்தமா சகரியா 9ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தை நீங்க வாசிங்க. 1098வது பக்கம், சகரியா 9:9 ஒருத்தர் சத்தமா வாசிங்க. சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். 2 குமாரத்திகள் சொல்லப்பட்டிருக்கிறாங்க. ஒன்று சீயோன் குமாரத்தி, இன்னொன்று எருசலேம் குமாரத்தி. சீயோன் குமாரத்தி என்பவர்கள் யார்? கர்த்தருடைய அந்த வருகையின் நாட்களிலே, கடைசி நாட்களிலே மீட்டெடுக்கப்பட்டு ஆட்டுக்குட்டியானவருடைய அந்த கல்யாண விருந்துக்கு மணவாட்டியாய் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறவர்கள் சீயோன் குமாரத்தி. புரிஞ்சுதா உங்களுக்கு? சீயோன் குமாரத்தினா அந்த பரிசுத்தத்தில் வளர்ந்து வருகையில் அவரோடு எதிர்கொண்டு போகிறவங்க அந்த சீயோன் குமாரத்தி. 2வது எருசலேம் குமாரத்தி யார் அப்படின்னா, ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்க பொழுது ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்லி அழைத்தார். நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, அவ்வளவுதான், போ. அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றவர்கள் ஆபிரகாமின் சந்ததி. இப்ப நீங்க ஆபிரகாமின் சந்ததியாய் வாக்குத்தத்தத்தை பெற்று இப்பதான் நீங்க ஆண்டவரோட நடக்க ஆரம்பிச்சிருக்கலாம். அப்ப 2 பேர் நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்தவங்களும் இருக்கலாம். இப்பதான் வாக்குத்தத்தத்தை பெற்று நீங்க கர்த்தருக்காக எழும்பி வருகிறவர்களா இருக்கலாம். குமாரத்தின் போட்டிருந்தாலும் எல்லாருக்கும் அது பொது. உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவர். 2 ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு தர்றேன். முதலாவது, அவர் நீதி உள்ளவர். இதை 2024ஆம் வருடத்துல என்ன காரியத்துல உங்களுக்கு ஒரு நீதி வேணுமோ, குடும்பத்திலேயோ உங்க வாழ்க்கையிலையோ எந்த நீதியை நீங்க எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ அந்த நீதி உங்களுக்கு சீக்கிரத்திலமா கிடைக்க போகுது. கரங்களை தட்டுங்க பார்ப்போம். ஒரு நீதி, ஒரு பெரிய நீதி கர்த்தர் உங்களுக்கு நீதி செய்ய போகிறார். அவர் நீதி உள்ள நேயாதிபதியா திரும்பி வரப்போகிறார். வெண் குதிரை மேல கழுதையில வந்துட்டாரு, இனி நீதி செய்ய வரப்போகிறார். அவர் நீதி செய்வதற்கு முன்பதாக உங்க வாழ்க்கையில கூட சில நீதியை செய்யத்தான் போறார். அந்த நீதியவே எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அப்ப கர்த்தர் உங்க வாழ்க்கையில நீதி செய்வார். 2வது, அவர் ரட்சிக்கிறவர். ரட்சிப்பு என்பது ஆத்தும ரட்சிப்பு, விடுதலை, எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நன்மை எல்லாவற்றையும் குறிக்கிறது. ஒரு ரட்சிப்பின் அபிஷேகத்தை கர்த்தர் உங்கள் மீது வைக்க போகிறார். உங்களுடைய காணிக்கைகளை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த வசனத்தின்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கிருபையாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, காணிக்கைகள் தசமபாகங்களை வைத்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாளில் உடைய கிருபை, உடைய பிரசன்னம், உடைய ஆளுகை, உடைய தயவு அவர்களை தாங்குவதாக. உடைய பலத்த கரம் ஆளுகை செய்யட்டும். இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இப்பொழுது இங்கே காணிக்கைகளை செலுத்தலாம், தசமபாகங்களை செலுத்தலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். விசேஷித்த கவர்கள் எடுத்துக்கொள்ளுங்க. கவர்கள் மூலமாகவும் நீங்கள் வருகிற நாட்களில் ஈஸ்டர் ஆராதனையில் உங்களுடைய சிறப்பு காணிக்கைகளை செலுத்தும்படி உடன்படி கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். காற்றாக அசைவாடி என் சுவாசத்திலே உறவாடி மகிழ்ச்சியிலே நான் பாடி துதிக்க செய்பவரே, உம்மை பாட வைப்பவரே. காற்றாக அசைவாடி என் சுவாசத்திலே உறவாடி மகிழ்ச்சியிலே நான் பாடி துதிக்க செய்பவரே, உம்மை பாட வைப்பவரே.
ஆவியானவரே என்னில் ஆளுகை செய்பவரே சேற்றில் இருந்த என்னை தூக்கி அரவணைத்தீரே உள்ளங்கையில் என்னை அழகாய் வரைந்தெடுப்பீரே சேற்றில் இருந்த என்னை தூக்கி அரவணைத்தீரே உள்ளங்கையில் என்னை அழகாய் வரைந்தெடுப்பீரே என் மேலே நினைவு கூர்ந்து உன் கிருபையை எனக்கு தந்தீர் என் மேலே நினைவு கூர்ந்து உன் கிருபையை எனக்கு தந்தீர் ஆவியானவரே என்னில் ஆளுகை செய்பவரே ஆவியானவரே என்னில் ஆளுகை செய்பவரே ஆதரிக்கின்ற சுதந்திர வளர்நீரே என்னை என்றுமே தேற்றி நடத்துகின்றீரே ஆதரிக்கின்ற சுதந்திர வளர்நீரே என்னை என்றுமே தேற்றி நடத்துகின்றீரே எனக்காக சிலுவையில் மரித்து மரணத்தை ஜெயித்தீரே எனக்காக சிலுவையில் மரித்து உயிரோடு எழுந்தீரே ஆவியானவரே என்னில் ஆளுகை செய்பவரே ஆவியானவரே என்னில் ஆளுகை செய்பவரே. சரி, எல்லாரும் எழுந்து நில்லுங்க, எல்லாரும் எழுந்து நில்லுங்க. கிருபையாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த குருத்தோலை ஞாயிறிலே கலந்து கொண்டு உம்மை ஆராதித்த ஒவ்வொருத்தர் மீதும் உடைய தயவுள்ள கரத்தை வைங்க. ஆண்டவரே, சிறப்பு செய்தி கொடுத்த அருமையான ராஜ் பிரதர் கவிதாக்காவை ஆசீர்வதிங்க. இந்த நாளில் பவனி வந்த எல்லா ஜனங்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒரு தேவ மகிமையும் தேவ கிருபையும் கூட இருப்பதாக. கர்த்தர் தாமே ஒவ்வொருத்தர் மீதும் உடைய தயவுள்ள ஆசீர்வாதத்தை வைத்து நன்மைகளினால் நிரப்புவீராக. இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே நாமத்தை ஸ்தோத்திரி. ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய அந்நிய ஐக்கியமும் இந்த சிறப்பு குருத்தோலை ஞாயிறு ஆராதனையிலே கலந்து கொண்டு கர்த்தரை ஆராதித்து பவனி வந்து மகிமை படைத்தின உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் ஆண்டவருடைய வருகை பரியந்தம் தங்கி இருப்பதாக. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பக்கத்தில் இருக்கிறவங்களோட